தேர்தல் வந்தால்தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் அது உயிரோடு இருக்குது அப்படின்னு தெரியுது. மற்ற நேரத்தில் அது அடக்கமாக சமாதிக்குள்ள அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க, நம்ம பேசலை. ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் கட்சியை எங்கள் அண்ணன் அன்புமணி துரோகம் பண்ணல. ரெண்டு வித்தியாசம் உண்டு. நாங்கள் எங்கள் ஐயாவிட வைத்த கோரிக்கை என்ன தெரியுங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக அண்ணனை மாற்றி விடாதீர்கள், மற்றபடி நீங்கள் யார் கூட கூட்டணி வைங்க, நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படி தான் நாங்கள் சொன்னோமா தவிர எங்கள் ஐயாவை பிடிக்கல நாங்கள் இப்போ கூட சொல்ல வரல. எங்கள் அண்ணனை நீங்கள் தலைவராக மாற்றாதீங்க, மற்றபடி திமுக கூட வச்சு நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக எங்கள் இனத்திற்கு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்தது திமுக, அதிலும் குறிப்பாக வன்னியருக்கு துரோகம் செய்தது திமுக. ஏன்னா எப்போவுமே பட்டியல் சமுதாயத்தை அழைத்து கொண்டு வந்து மாலை மரியாதை போட்டு பலி கொடுத்து அந்த ரத்தத்தெல்லாம் எங்கள் மேலே பூசிட்டு இந்த பாருங்க சாதி வரைக்கும் சொல்லி ஆட்சிக்கு வரும். அங்கே பலியாகிறவன் பட்டியல் சமுதாயம், குறிப்பாக பறைய சமுதாயம், பழி வாங்குறவன் வன்னியர் சமுதாயம். சரியா? ஆட்சி ஆளுவது திமுக. இது காலம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லுவோம் திமுக வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எங்கள் ஐயா வச்ச கோரிக்கை. ஆனால் நீ சொன்னீங்க பற்றியதில்ல ஜிகே மணி கூட நினைக்கிறேன், அந்த ஜிகே மணி கழுத்தறுப்பு, அந்த ஜிகே மணியால் தான் இன்னைக்கு கட்சி உடஞ்சிருக்கு. நாங்கள் வச்ச கோரிக்கை ரெண்டு தான். ஒன்று, மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி தலைவராக மாற்றக்கூடாது. இன்னொன்று, ஜிகே மணியும் அருள் ராமதாஸையும் அந்த நாய்களை பிடுங்கி குப்பையில் போடணும், குறிப்பாக சாக்கடல் பண்ண சொல்லி நாங்கள் இதாக கோரிக்கை வச்சோம். தவிர இன்றைக்குமே எங்கள் ஐயாவுக்கு பிரச்சனைனா நாங்கள் தான் பேசுகிறோம். அந்த ஜிகே மணி குரூப் வந்து ஐயாக்க பேசலை. தொடர்ந்து திருமாவளவன் சொல்லிட்டு இருப்பது ராமதாஸுக்கு இடத்துல நான் வரமாட்டேன் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் சொல்வது, டேய் எங்கள் ஐயா ராமதாஸ் தான் உனக்கு அடையாளம், உனக்கு மரியாதை, உனக்கு மாலை, எங்கள் ஐயா கழுத்தில் இருந்த மாலை தான் எடுத்து இன்னைக்கு திமுக உன்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது, மற்றபடி நீ குப்பையில் இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லுவோம் நாங்கள் தான். அதனால் எங்கள் ஐயா எங்கள் அண்ணன் துரோகம் செய்யலை. எம்ஆர்கே பன்னீர்செல்வம், நீ ஆண்மகனாக இருந்தால், நீ ஆம்பளாக இருந்தால், உண்மையாகவே வன்னியர்கள் மீது உங்களுக்கு அந்த துரோகம் செய்யலை, நான் நேர்மைக்குன்னா இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பேங்க. அப்படி நீ இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியை மட்டும் பயன்பட மாட்டான், திமுகவால் காலங்காலமாக கொத்தடிமையாக காலம் நக்கிக்கிறான் பார்த்தியா, அண்ணா அறிவியல கக்கூச கழுவிக்கிறான் பார்த்தியா, அந்த வன்னியனுக்கு அந்த வன்னிய திமுக வன்னியர்களுக்கு அரசாங்க வேலைக்கு போவாங்க, அவனுக்கு இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்காங்க. பாமகர்களும் போகலாம், ஓகே, அது அர்த்தம் இருக்குது. ஆனால் திமுகவில் ஸ்டாலின் தான் பேச தெரியாத, எழுத தெரியாத, படிக்க தெரியாத ஒரு தத்தியை தலைவனாக தலைமையிடம் கொண்டக்கூடிய திமுகவில் சூடு சுரணையோடு நம்ம தேவையான ஒன்னியன் அவனுக்கு உரைக்குமான்னு பார்க்கலாம். அப்பயும் உரைக்காது. ஏன்னா நீங்கள் அண்ணாரிகளுக்கு கழுவிக்கிட்டே இருக்கீங்க, போதும் கலந்து. நாமெல்லாம் வந்து வேற ஒரு பரம்பரை, புரியுதா இல்லையா? திமுக கடுமையாக பரவாயில்ல கிடையாது. அதனால் உங்களை மாதிரி ஏஜென்ட்டுகள், உங்களை மாதிரி துரோகிகள், உங்களை புன்னுரிவுகள் தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கீங்க இல்லையா? அதான் சொல்ல வரேன். நான் இப்பயும் உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் நாங்கள் பாண்டு பேப்பரில் எழுதி தரோம். அடுத்து 2 தலைமுறைக்கு எங்களுக்கு அரசாங்க வேலை வேணாம், நீங்கள் திமுக உள்ள வன்னியருக்கு மட்டுமே அரசாங்க வேலை கொடுக்கணும்னு நான் எழுதி கொடுத்தரோம், புரியுதா? அதனால அதை பற்றி பேசுங்க, சும்மா வந்து கதை கட்டிட்டுறாதீங்க. நான் எப்பயும் சொல்கிறேன், எங்கள் ஐயா எங்களுக்கு சின்ன ஐயா தான். ஆனால் உங்களை மாதிரி பேசுகிற தத்தி பால்டாயில் நான் சொல்கிறது சுடலான பேர் வச்சுக்கிட்டு என்னன்னே தெரியாமல் இருக்கிற ஒருத்தருக்கு நாங்கள் அடிமை கிடையாது. நாங்கள் சுயமரியாதையோடு எங்கள் கட்சியில் இருக்கிறோம். குறிப்பாக எங்கள் அண்ணன் நாங்கள் நிற்கிறோம். உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான்.